வெனஸ்டே இப்போலாம் காற்று நல்லா அடிக்குது. அதனால தோட்டத்தில் அடிக்கடி தேங்காய் விழுது. இன்றைக்கும் 2, 3 தேங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. வீட்லேயும் உரிச்ச தேங்காய் ஒன்று தான் இருந்தது. 2, 3 தேங்காய் உரித்து வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் உரிக்கவே முடியல. உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் ஒரு தேங்காய் மட்டும்தான் உரிக்க முடிஞ்சது. மற்ற எல்லாத்தையும் என் ஹஸ்பண்டே உரித்து தந்துட்டாங்க. இன்றைக்கி மதியம் எந்த வேலையும் இல்லை. ஏன்னா லஞ்ச் காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ண மாதிரியே தான் இருந்தது. கிச்சனில் நிறையா பாக்ஸ் காலியாக இருந்தது. எந்தெந்த பாக்ஸ்லாம் காலியாக இருக்குது, என்னென்ன பொருள்னு பார்த்து எல்லாத்தையுமே இன்றைக்கி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். எல்லா பொருளையும் ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நிறைய கிராசரி ஐட்டம் இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் வாங்க வேண்டியது நிறையா இருக்குது. எதெல்லாம் வாங்கணும்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு காரக்குழம்பு வச்சுருந்தேன். கூட்டுக்கு முட்டை மட்டும் பொரித்து இன்றைக்கி மதியம் லஞ்சை முடிச்சாச்சு. இந்த ஸ்ப்ரே பாட்டில் நான் போத்தீஸில் வாங்கியிருந்தேன். 145 ருபீஸ். இது ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில். இதை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஸ்ப்ரே ஆச்சு. இதே மாதிரி பாட்டில் மீஷோலையுமே அவைலபிளாக இருக்குது. போத்தீஸை விட மீஷோவில் 10 ருபீஸ் கம்மியாக இருக்குது.